ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் ஞாயிற்றுக்கிழமை இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு, என்னென்ன ராசி பலன்கள் அமையுது அப்படின்றத டீட்டெயில்டாக நமது ராசிக்கு மட்டும்தான் உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். ஸோ நமது சேனலில் நீங்கள் முழுமையாக ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆன் பட்டன் அழுத்தி விடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க அன்பர்களே, இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன ஸ்பெஷலாக இருக்கிறது, இன்றைய தினம் அதிர்ஷ்ட நேரம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன எல்லாத்தையும் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் 25ஆம் நாள். இந்த தினம் சிவராத்திரி தினம் நண்பர்களே. மேலும் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளமாற மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தினம் ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு, சுக்கிரன், சூரியன், புதன், சந்திரன் ஆகிய 5 கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுதுங்க. 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி என்பர்களுக்கு நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்களோ அது உடனடியாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு சூழல் இருக்குங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியான எண்ணங்களை நீங்கள் சிறப்பாக செயல் வடிவில் உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். நீங்கள் பிரம்ம மாதிரி நீங்கள் உடனடியாக நினைச்ச காரியங்கள் எல்லாம் முடிக்க முடியுங்க. அதனால இந்த நல்ல ஒரு சூழலை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்க. சும்மாவே இருக்கக்கூடாதுங்க. திட்டமிட்டு செயலாற்றுங்கள். வெற்றிகரமான நிறைய விஷயங்களை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும். உங்களது வயதிற்கு ஏற்ப, உங்கள் திறமைக்கு ஏற்ப நிறைய விஷயங்களை நீங்கள் முயற்சி செய்யும் போது நீங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆக முடியுங்க. வேலை தேடக்கூடிய இளைஞர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா புதிய வேலை வாய்ப்புகள், உங்களுக்கு மனதிற்கு பிடித்த கம்பெனியில் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய, தகுதிக்கு ஏற்ப கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் சூப்பராக இருக்குங்க. ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த விதமான இன்டர்வியூயும் அல்லது அதற்குண்டான அப்ளிகேஷன் பண்ணுறதுலையும் நீங்கள் தாமதப்படுத்த வேண்டாம். நீங்கள் தவறாமல் அது எல்லாத்தையும் நீங்கள் செய்து முடிங்க. உத்தியோக பணிகள் நீங்கள் ஆசைப்பட்டபடி அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இதுங்க. இப்பொழுது திருமண யோகமும் கைகூடி வந்துள்ளது. எனவே திருமணத்திற்காக நீங்கள் முயற்சி செய்தீங்க அப்படின்னா அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகள் ஏற்பாடுகள்லாம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இன்னைக்கு நீங்கள் ஆரம்பிக்கலாம். உங்களுக்கான மங்கள ஓசைக்கு ஏற்பதற்கான வழிமுறைகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். திருமண தேதி குறிக்கக்கூடிய யோகத்தை நீங்கள் பெறுவீங்க. அற்புதமான ஒரு நாளுங்க. மாணவர்களுக்கு இந்த தினம் கல்வியில் மிகச்சிறந்த முன்னேற்றகரமான வாய்ப்புகள் உருவாகும். சிறந்த முறையில் தேர்வில் எழுதுவீங்க. நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க. அதனால உங்களுக்கான உயர்நிலை கல்விக்கான தகுதியை நீங்கள் எட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. மாணவர்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு நாள். ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்கள் வேலையிலிருந்து மாற்றணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போது அது குறித்த முயற்சிகளை கூட நீங்கள் மேற்கொள்ளலாம். அது சக்ஸஸ் ஆகுங்க. இன்றைய தினம் சொந்த பந்தங்கள் மற்றும் உங்களது உற்ற நண்பர்கள் எல்லாருமே உங்களுக்கு நல்ல பரிபூர்ணமாக நல்ல ஒத்துழைப்பு தருவாங்க. அதேமாதிரி உதவிகள் நிறைந்த நாள் இன்றைக்கு உங்களை சொல்லுவாங்க. அற்புதமான ஒரு நாள். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் அமைதி பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளை தாராளமாக செய்யலாம். குடும்ப உறுப்பினர்களுக்காக நீங்கள் இன்றைய தினம் சுப ஏற்பாடுகளை தாராளமாக முயற்சி செய்து பார்க்கலாங்க. இன்றைய தினம் புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னா அற்புதமான ஒரு நேரங்க. நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இப்போ உகந்த ஒரு நேரம். அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நியூ பிஸ்னஸ்க்காக புதிய தொழில் தொடங்குறதுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க. ஏற்கனவே தொழில் புரியக்கூடிய நண்பர்களுக்கு தன லாபம் அதிகரிக்கும். உங்களுக்கு திருப்திகரமான ஒரு பண வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கிற நண்பர்களே. ஸோ டென்ஷன் இல்லாத அமைதியான ஒரு வாழ்க்கைன்றது உங்களுக்கு காத்திருக்குங்க. உடம்புல இருக்கக்கூடிய சோர்வுகள் எல்லாமே குறையும். பண வரவுகள் தேவைக்கேற்ப வந்து கொண்டே இருக்கும். குடும்ப உறுப்பினர்களிடையே நல்ல ஒரு புரிதல் ஏற்படுங்க. சுகமான ஒரு நாள். இன்று தினம் ஆன்மீக பணிகளில் கூட உங்களுக்கு ஈடுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. சில இடங்களில் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது தான் உங்களுக்கு சிறப்புங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ விட்டு கொடுத்து போங்க. அதன் மூலம் சூழ்நிலை தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போறது உங்களுக்கு நல்ல வெற்றிகளை உருவாக்கி தருங்க. வியாபார ரீதியாக நல்ல மாற்றமான சூழல் வியாபாரிகளுக்கு அமையுது. அதனால நீங்கள் மாற்றத்தை தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம். உத்தியோக பணிகளை உங்க காரியங்களை வேகமாக செய்து முடிப்பீங்க. துரிதமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குங்க. சில சுப நிகழ்ச்சிகளை மகிழ்ச்சியாக கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தா குடும்பத்தோடு கலந்துக்கங்க. காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்க அன்பை வென்ற காதலருடன் இந்த தினம் நீங்கள் கூடுதல் பொறுமையாக இருக்கணுங்க. ஏன்னா காதல் வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக இல்லை. சில பேர் ஒருதலை மோகத்தை வைத்திருப்பாங்க. அதெல்லாம் பெரிய தலைவலியாக இருக்கும். அதெல்லாம் தவிர்த்து விடுங்கள். இந்த தினம் டென்ஷன் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் நீங்க தள்ளி இருந்தீங்க அப்படின்னா அற்புதமான ஒரு நாள்கள். வெற்றிகரமான ஒரு நல்ல சூழலை உருவாக்கி கொள்ள முடியும். உங்கள் வீட்டு பெரியவர்களிடமிருந்து நீங்கள் எப்படிலாம் உங்கள் சேமிப்படத்தை அதிகப்படுத்துறது அப்படின்ற மாதிரியான சிறந்த ஆலோசனைகளை இப்பொழுது பெற முடியும். அந்த ஆலோசனைகள் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான இடத்தை வகிக்குங்க. அதனால் எந்த விதமான
ஒரு குழப்பமான சூழ்நிலையிலும் பெரியவர்களின் ஆலோசனைகளை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். நிதி சம்பந்தமாக எந்த ஒரு விஷயத்தையும் குழப்பமே இல்லைனாலும் கூட சும்மா அப்படியே உங்க வீட்டு பெரியவர்கிட்ட சில ஆலோசனைகள் கேளுங்க. உங்களுக்கே தெரியாத பல விஷயங்கள் புரியக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாங்க. சில பேர் சொந்த பந்தங்கள் உடம்பு சரியில்லாம இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி நபர்களை நீங்க போய் பார்க்கணுங்க. அப்பதான் நல்ல ஒரு உறவு மேம்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி கொள்ள முடியும். வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் வியாபாரத்தை விட அதிக நேரத்தை குடும்பத்தோட செலவிடும் ஆசையை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அது குடும்பத்துல நல்லிணக்கத்தை உருவாக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாக்கி தரும். அற்புதமான ஒரு நாள். திருமண மாணவர்கள் இன்றைய தினம் பொறுமையை கூடுதலாக கவனிக்கணுங்க. ஏன்னா இன்றைய தினம் திருமண வாழ்க்கையில சில சிக்கல்கள் ஏற்பட்டால் அது கைமீறி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால எந்த விதமான சிக்கல்களையும் பெரிதாகக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடாது. பிரச்சனைகள் அதை எப்படி சால்வ் பண்றதுன்னு தான் யோசிக்கணுங்க. தேவையில்லாத பேச்சுக்களை பேசி செயல்பாடுகளை செய்து இன்றைய தினம் உங்க மன அழுத்தத்தை அதிகரித்துக் கொள்ளக்கூடாதுங்க. திருமண வாழ்க்கையில பொறுமை நிதானம் கட்டாயமாக தேவை. இன்றைய தினம் ரெஸ்ட் எடுத்து செயல்படுங்க. மேலும் உங்கள் வாழ்க்கை துணையும் ஓய்வு எடுத்துக்கொண்டு செயல்பட சொல்லுங்கள். உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை காத்திருக்குங்க. இல்லற வாழ்க்கை அதன் மூலமாக சிறப்பாக அமையும். சிறந்த ஒரு நாள் இன்றைய மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்னைக்கு நீங்க ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கும். அதனால நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. முயற்சிகள் உங்களுக்கு அதிகமான நல்ல ஒரு சக்சஸை பெற்று தந்து சாதனையாளராக மாற்றுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் ஆகும்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் கிரே கலரை யூஸ் பண்ணலாங்க. மேலும் இந்த தினத்திற்கான உங்கள் லக்கியஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பர் 5 யூஸ் பண்ணிக்கலாம். நட்சத்திர ரீதியான பலன்களுக்கு நம்மளது கடகராசி என்பதில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரம் நம்பளாக இருக்கீங்களோ இன்றைய தினம் தேவையில்லாத சில உடல் சோர்வுகள் ஏற்படலாங்க. ஆனால் உங்களுக்கு அது விரைவிலே நீங்கிவிடும். அதனால உங்களுக்கு விரைவிலே புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. மதியத்துக்கு மேலே அதுக்குள்ளாரே நீங்கள் ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆயிடுவீங்க. அதனால சோர்வுகளை நினைத்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. பண வரவுகள் தேவைக்கேற்ப சேரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதன் மூலமாக பல பிரச்சனைகள் தீருங்க. அற்புதமான ஒரு நாள். அசதிகள் குறையக்கூடிய ஒரு நாள். பூசம் நட்சத்திரம் நம்மளுக்கு இன்றைய தினம் நீங்க எந்த இடத்துல விட்டு கொடுத்து போகணுங்கிறத நீங்க கரெக்டா கண்காணிச்சு விட்டு கொடுத்து போங்க. இன்றைய தினம் வேற லெவலில் உங்களுக்கு வெற்றிகளை பெற்று தர முடியும். இன்றைய தினம் அந்த மாதிரி நல்ல சூழல் உருவாக்கி கொள்வது உங்க குணநலனை பொறுத்துங்க. அனுசரித்து போறது நல்லது. வியாபாரத்துல நல்ல நல்ல மாற்றங்கள் உருவாகும். அதனால வியாபாரிகள் மாற்றங்களை சிந்தித்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுல முயற்சியை மேற்கொள்ளுங்கள். மாற்றங்கள் நிறைந்த நாள். ஆயில்யம் நட்சத்திரம் நம்மளுக்கு இன்றைய தினம் இறை வழிபாடுகள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு ஈடுபாடு ஏற்படுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நலன் அதிகமாக கிடைக்கும். சுகமான ஒரு நாள் நீங்க சொல்லலாம். உங்க காரியங்களை சிறப்பாக செய்து முடித்து அலுவலக பணியில பாராட்டு புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. சில சுப நிகழ்ச்சிகளை கலந்துகிட்டு கலகலப்பான ஒரு நாளாக இன்றைய தினத்தை நீங்க அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. குடும்பத்தோடு சேர்ந்து அந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நீங்க கலந்துக்கலாம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.